சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெசன்ட் நகர் காமராஜர் நகர் பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் 5 ஆண்டுகளாக கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அண்மையில் பெய்த கனமழையினால் குடிநீரில் தற்போது அதிக அளவு கழிவுநீர் கலந்து வருவதாகவும் மழை நீரால் சாலைகள் பெருமளவு சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் இப்பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா கழிவு நீரும் தண்ணியுமா சேர்ந்து இதுல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. இதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க இருக்கிற ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் கனெக்ஷனே கிடையாது. எல்லாம் சும்மா பாம்பு மாதிரி ஒண்ணுக்கு சுத்தி செஞ்சுட்டு வச்சிருக்காங்க. அந்த இங்க இருந்து நம்ம பக்கிங்ஹாம் கெனால் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. அந்த ஒரு 20 அடிக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்கல. எல்பி ரோடு அடியில ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அதை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது உங்களுக்கு.